எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? அன்மியூட் பண்ணி சொல்லலாம். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? என்ன பைபிள்ல தெசலோனியர் 1 என்ன சொல்லுதுன்னா, எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்க. அப்போ நீங்க மகிழ்ச்சியா இருக்க கேட்க வேண்டியது எங்களுக்கு கடமையா இருக்கு. சரிங்களா? இப்ப சொல்லுங்க. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்கள். பிலிப்பு 4:4 சொல்லும். எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவரோடு இணைந்து மகிழ்ந்திருங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழ்ந்திருங்கள். அப்ப ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புற காரியம் நம்ம எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும். இப்ப சொல்லுங்க, எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஆண்டவர் கேட்க சொல்றாரு, நான் கேட்கிறேன். மகிழ்ச்சியா இல்லைன்னா அது காரணம் என்ன? எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? அட்மிட் பண்ணி சொல்லுங்க. மகிழ்ச்சியா இருக்கும் பிரதர். ஓகே, பிரைஸ் எல்லாம். இன்னைக்கு எடுக்கக்கூடிய செய்தி என்னன்னா, தூய ஆவியினரை பற்றி செய்தி எடுக்கும். அப்போ நம்ம பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் போடும் பொழுது பிதா சுதன் பரிசுத்த ஆவியானவர் போடுறீங்களா? அப்போ பிதாவானவர் கடவுளாயிருக்கிறார், சுதனானவர் உடல் எடுத்து மனிதனாய் வந்த கடவுள், தூய ஆவியானவர் மூன்றாம் ஆளாகிய கடவுள் இல்லையா? இப்போ மூவரும் கடவுள் இல்லையா? ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு விதமான பணிகளை செய்கிறாங்க இல்லையா? ஆனா மூவரும் ஒரே கடவுளா இருக்காங்க இல்லையா? ஒன் காட், 3 பர்சன்ஸா இருக்காங்க, 3 விதமான செயலாற்றுகிறார் இல்லையா? அப்போ தூய ஆவியை பற்றி தெரிந்து கொள்ளணும்னா தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து அவர் ஆரம்பிக்கிறார். தொடக்கத்தில் ஆண்டவர் விண்ணையும் மண்ணையும் படைத்த போது, யாருன்னா ஒருத்தர் வாசிக்கலாம். கொஞ்சம் குயிக்கா எடுத்தீங்களா கொஞ்சம் நல்லா இருக்கும். எடுத்தவங்க வாசிங்க. மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது, ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது, நீர் திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைவாடி கொண்டிருந்தது. அப்போ ஆண்டவர் தொடக்கத்தில் விண்ணையும் மண்ணையும் படைத்த பொழுது பூமி உருவற்று வெறுமையா இருந்தது. அப்போ இருளின் மீது தூயாவன், நீரின் மீது தூயான் அசைவாடினார் இல்லையா? அப்போ இந்த இடத்துல ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி திருவெளிப்பாடு 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்தால் மீண்டும் வருவார். தூய ஆவியாரும் மணமகளும் வருக வருக என்று அழைக்கிறோம் சொல்லிட்டு அந்த வார்த்தை முடியும். எடுக்க வேண்டாம். அப்போ பைபிளுடைய முழு சாராம்சமும் தூயான் இல்லாம எந்த வழி நடத்தலும் இல்லை. இறை வார்த்தை அறிவிக்கப்படணும்னா அங்க ஆவியானவர் தேவைப்படுறார். பழைய ஏற்பாட்டுல பார்க்கலாம். தொடக்க நூல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, தவறிழைக்கும் மனிதனில் என் ஆவி என்றென்றும் தங்காது. முதல் 2வது முறை பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அது. தவற தொடக்க நூல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, தவறிழைக்கும் மனிதனில் என் ஆவி என்றென்றும் தங்காது, அவன் வெறும் மாம்சம் தானே அந்த வார்த்தை முடியும். அப்போ ஆண்டவர் தருகிற எதுக்காகனா தன்னுடைய சுபாவத்துக்கு மேம்பட்ட காரியங்களை செய்யும், நம்முடைய அறிவுக்கு ஐம்புலனுக்கு மேம்பட்ட காரியங்களை செய்யறதுக்காக ஆண்டவர் தரார். நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக தன்னுடைய பணி, இறை ஆட்சியின் பணி பூமியில் நடைபெற தூய கட்டாயம் நமக்கு தேவைப்படுகிறார். இது தொடக்கத்திலிருந்து நீங்க பைபிளுடைய பேஜ் டு பேஜ் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா தூயானு எல்லா இடங்களும் தூயான் இருப்பார். இறைவாக்கினர் ஒவ்வொரு தூயான் நிரப்பப்பட்டிருக்கார். மோயிசன் தூயான் நிரப்பப்பட்டிருக்கிறார், ஆரோன் தூயான் நிரப்பப்பட்டிருக்கிறார், சவுல் அரசராக அபிஷேகம் பண்ணப்போ தூயான் நிரப்பப்பட்டிருக்கிறார். எப்போ கீழ்ப்படியிலையோ ஆவியன அவர்கிட்ட விலகிடுவார். பழைய ஏற்பட்ட காலத்துல அப்படி இருந்தது. யார ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி தூயான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரோ அவர்கள் எப்பொழுது கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படியிலையோ அப்போ தூயாவே அவர்களது விலகிறத பார்க்கலாம். அது சவுலுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். இஸ்ரேலினுடைய முதல் அரசர் சவுலின் வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். அவர் கீழ்ப்படியாததுனால ஆண்டவர் தாவீதை தேர்ந்தெடுக்கிறார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை இறைவாக்கின சாமுவேல் அனுப்பி அவர் அபிஷேகம் பண்றார். தூய மேல் என்றென்றும் நிறைவாய் தங்கினான் அந்த வார்த்தை முடியும்.
சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். 1 சாமுவேல் இதெல்லாம் நீங்க வாசிக்கலாம். இன்ட்ரோடக்ஷன் தரேன். அப்போ ஆண்டவர் தம்முடைய சிறப்பான பணிகளுக்கு பல்வேறு மக்களை அழைத்தார். அப்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு தூயான தந்தார். யாரெல்லாம் தூயான அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டார்களோ அவர்களால் மட்டுமே கடவுளின் வார்த்தையை கேட்க முடிந்தது. அவர்களால் மட்டுமே கடவுளின் பெயரால் அற்புதங்களை செய்ய முடிந்தது. அவர்கள் மட்டுமே இறை வார்த்தையின் உட்பொருளை அறிந்து கொண்டார்கள். அவர்கள் ஞானத்தில் நிரப்பப்பட்டார்கள். இப்ப யாரெல்லாம் தூய நிரப்பப்பட்டார்களோ அவர்கள் கடவுளின் மக்களாக இருந்தார், கடவுளின் பணியாளர்களாக இருந்தார். இப்ப மோசேனை பத்தி யோசுவா கிட்ட ஆண்டவர் பேசுவார். என் ஊழியன் மோசே தந்த சட்ட திட்டங்களை கை கொண்டு செயல்படுவதில் கருத்தாயிரும். இறை சட்டங்களை உன் கண் முன் நின்று அகட்டாதே, உன் வாயை நின்று அவ அகலாமல் இருப்பதாக. அல்லும் பகலும் தியானி, அப்பொழுதுதான் நீ செய்வதனைத்து வெற்றி பெறுவாய். அப்படி வாசிக்கலாம். யோசுவா 1:8 இதை வாசிக்கலாம். நீங்க வாசிக்கலாமா? யோசுவா 1:8. யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னி நின்று அகற்றாதே. இரவும் பகலும் இதை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். ஆமேன். ஆமேன். இங்கிலீஷ் பைபிள் யாருன்னா வாசிக்கும். தமிழ் எடுக்கும் போதே ஆங்கிலத்தை எடுத்து ரெடி பண்ணுங்க. கொஞ்சம் குயிக்கா போலாம். யாரும் எடுக்கலையா? எடுத்தது கொஞ்சம் வாசித்தா கொஞ்சம் நல்லா இருக்கு. யாருன்னா ஆங்கில பைபிள், இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கீங்களா? தமிழ்ல திருச்சட்டங்கள் கண் முன் நின்று அகற்றாதேன்னு இருக்கும். ஆனா ஆங்கிலத்துல வேறு மாதிரி இருக்கும். வாய் நின்று அகற்றாதே, do not depart from your mouth. அப்ப இறை வார்த்தை நம் வாய் நின்று அகலவே கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். நான் வாசிக்கிறேன். This book of the law shall not depart out of your mouth. You shall meditate on it day and night, so that you may be careful to act in accordance with all that is written in it. For then you shall make your way prosperous, and then you shall be successful. Amen. Amen. அப்போ இந்த இறை வார்த்தை நாவில் நின்று அகலாமல் இருப்பதாக. அல்லும் பகலும், டே அண்ட் நைட் இதை மெடிடேட் பண்ண, இதை குறிச்சு கவனமாயிரு. அப்பொழுதுதான் நீ செய்யறது அனைத்திலும் வெற்றி பெறுவாய், எல்லாவற்றிலும் நலம் பெறுவாய்ன்னு அந்த வார்த்தை முடியுது. அப்போ இறை வார்த்தை குறித்து தியானிக்க நாம் மிகவும் கவனமா இருக்கும். அப்போ மோயிசன் யோசுவா அபிஷேகம் பண்ணுவார். மோயிசன் இறப்பதற்கு முன்பாக யோசுவா அபிஷேகம் பண்ண சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். அதனால யோசுவா அபிஷேகம் பண்ணுவார். இது பழைய ஏற்பாட்டுடைய காலம். அதே மாதிரி இறைவாக்கினர் எசேயாசு, எரேமியா, எல்லா இறைவாக்கினரும் தூய நிரப்பப்பட்டவர்கள். தூய நிரப்பப்பட்டதுனால்தான் கடவுளுடைய சிந்தனை அவர்கள் புரிந்து கொள்ள முடியுது, கடவுளுடைய எண்ணங்களை அறிந்து கொள்ள முடியுது, கடவுள் என்ன சொல்றான்னு கேட்டு அது எழுதுந்து. அப்போ பைபிள் ஃபுல்லா முழுக்க தூயாவின ஆட்கொள்ளப்பட்டவர்கள் கடவுளின் திட்டத்தை நிறைவேற்ற, இறை ஆட்சி பூமியில் ஸ்தாபிக்க ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், தூய முற்றிலுமே நிரப்பப்பட்டவர்கள் தூய ஏவுதல் பெற்று எழுதப்பட்டது அந்த மொத்த பைபிள். பல்வேறு காலகட்டம், பல்வேறு நோக்கங்களுக்காக இந்த பைபிள் உள்ள காரியங்கள் எழுதப்பட்டுள்ளது. ஏன்னா ஒரே நாள்ல இதெல்லாம் எழுதப்படல, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு எழுதியிருக்காங்க. அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டங்களாக தந்திருக்காங்க. இதெல்லாம் எல்லாமே எழுதுனா தூய தூண்டுதலோடு எழுதப்பட்டது. அப்ப இதான் நாம எப்பவுமே மனசுல வச்சிருக்கோம். பைபிள் இருக்கிறதா கட்டுக்கதையெல்லாம் இல்ல, எல்லா வரலாற்று உண்மைகள்,
வரலாற்றின் அடிப்படையில் எல்லாமே இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த இருக்கிற வார்த்தைகள்லாம் நீங்க அள்ளும் பகலும் தியானிக்கும் பொழுது பல்வேறு காரியங்கள், ஆண்டோட திட்டங்களை பல்வேறு காரியங்கள்லாம் புரிந்து கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் அவருடைய பணிகளை செய்ய அபிஷேகம் பண்ணார். குருக்களா இருக்கிற அபிஷேகம் பண்ணார். ஆரோன் முதல் குருவா இருந்தார். அப்படி ஒவ்வொரு குருக்களா ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தார். நீங்க பழைய ஏற்பாட்டுலாம் வாசிக்கலாம், அதெல்லாம் இருக்கும். மக்கபேர் வரைக்கும் வராது. இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டீங்கன்னா பிதா, சுதன், பரிசுத்தாய் 3 பேரின் செயல்பாட்டை நம்ம பார்க்க முடியும். அது முதல்ல எங்க பார்க்கலன்னா அன்னை மரியாள் அருள் நிறைந்தவளை வாழ்க ஆண்டவர் உம்முடனே அப்படி சொல்லி கபிரியேல் சம்மனசானவர் மரியாளுக்கு வாழ்த்தும் பொழுது அவர் சொல்லுவார், தூய ஆகிய உம்மீது வரும் கடவுளின், அது வாசிக்கலாமா? லூக்காஸ் 1ஆம் அதிகாரம் 35வது வசனம். Take the Bible. லூக்காஸ் 1ஆம் அதிகாரம் 35வது வசனம். லூக்காஸ் 1ஆம் அதிகாரம் 35வது வசனம். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மிடம் வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கும் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். ஆமேன். ஆமேன். அப்போ முதல்ல புதிய ஏற்பாட்டுல வர இதுவா இருக்கு. அதாவது மூவர் இறைவன். லூக்காஸ்ல அன்னை மரியாளுக்கு வாழ்த்து கபிரியேல் சம்மன் வாழ்த்து சொல்லும் பொழுது அன்னை மரியாள் கேள்விக்கு இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிடுச்சு அப்படி ஒரு கேள்வி கேட்கும் பொழுது வானதூதர் அவனை சொல்றாரு இல்லையா, தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடலின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறை மகன் எனப்படும் இருக்கு. சரியா? அப்போ மூவர் இறைவன் இங்க வருகிறார். இங்கேயும் ஆவியானவருடைய செயல்பாடை நம்ம பார்க்கிறோம். அப்போ இறையாட்சியின் முக்கியமானவர் தூயாவினர், பிதா, சுதன், பரிசுத்த ஆவியினர். அப்ப நம்ம இருக்கிற காலம் வந்து தூயாவிட காலம், கிருபையின் காலம், தூயாவின் காலம். ஆண்டவரை இயேசு சொல்வார் இல்லையா, இந்த பாடல் கூட பாடுனீங்க, துணையாளரே, தேற்றுகிறவரே, உதவியாய் வாரம் பாடுனீங்க இல்லையா. இப்ப ஆண்டவர் தன்னுடைய பணியை முடிச்சுட்டு மேல போகும்போது வானத்துக்கு போறதுக்கு முன்னாடி விண்ணக தந்தைக்கு அவருடைய போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லுவார். அது யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசி. யோவான் 14:16 வசனம். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருளுவார். ஆமேன். ஆமேன். இங்கிலீஷ் பைபிள் யாருன்னா வச்சிருக்கீங்களா? யாருமே வச்சிருக்கலையா உங்களுக்கு இங்கிலீஷ் பைபிள்? இங்கிலீஷ் பைபிள் யாருன்னா வச்சுன்னா வாசிக்கலாம் நீங்க. And I will ask the Father, and he will give you to be your advocate, who will be with you forever. மறுபடியும் வாசிங்க. And I will ask the Father, and he will give you another to be your advocate, who will be with you forever. அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் வாக்கு தர்றார், நான் பிதாவிடம் கேட்பேன், மற்றொரு துணையாளர் தந்தருடைய கேட்பேன், பிதா தந்தருவார். துணையாளர் ஹெல்பர், அட்வொகேட்னு இருக்கு இல்லையா, ஆங்கில பைபிள் அட்வொகேட்னு இருக்கு. அப்ப நமக்கு நம் சார்பா பேசக்கூடியவர், அவர் என்றும் உங்களோடு இருப்பார். புதிய ஏற்பாட்டு காலத்துல, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவர் தவறழைக்கும் மனிதனில் என்றும் தங்காது, பழைய ஏற்பாட்டு காலம். ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு ஆண்டவர் வேறொரு திட்டம் சொல்றார், உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளர் தந்தர் பிதாவிடம் கேட்பேன், அவரும் தந்தருவார், அவர் உங்களோடு என்றென்றும் இருப்பார். 17 வாசித்தீங்களா?
உலகம் அவர் அறிந்து கொள்வதில்லை, எனில் அவர் உங்களோடும் இருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். அப்போ தூயாவின் நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ளும் இருக்கிறார் அந்த வார்த்தை சொல்லுது. யோவான் 14:17 சொல்லும். சரிங்களா? அப்போ தூய அந்த வார்த்தைகளை பொறுத்த மட்டில தூயானவர் நமக்கு துணையாளரா இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிறார், நம்மோடு இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார், என்றென்றும் இருக்கிறார், என்னாலும் நம்மோடு இருக்கிறார். சரி, இப்ப தூயாவே நமக்கு தேவையா? ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், பிதாவிட கேட்பேன், மற்ற துணையாளர் தந்தருடைய கேட்பேன், அவர் தருவார், அவர் உங்களோட என்றென்றும் இருப்பார்னு சொல்றாரு. அப்ப நமக்கு தூயாவே தேவையா? டக்கு டக்குன்னு பதில் சொன்னீங்க, டக்கு டக்கு நம்ம பேசி போயிட்டே இருக்கலாம். ஏன் தேவை? அடுத்த கேள்வி. தூயாவே நமக்கு தேவையா? என்னமா தேவை? எதுக்காக தூயாவே தேவைன்னா, அவர் என்ன பர்பஸ்க்காக நமக்கு தேவை? நம்மளை வழி நடத்துறதுக்கு. நம்மை வழி நடத்துவதற்கு தூயாவே தேவை. ஏற்கனவே ஆண்டவராக இயேசு நமக்கு இருக்கிறார் இல்லையா? ஆண்டவர் இயேசு நமக்காக பரிந்து பேசுறார், தந்தையின் வலப்பக்கம் போய் நமக்காக பரிந்து பேசுறாரு. அதனால நம்மோடு என்றும் இருக்கும்படி தூயாவின் ஒருத்தர் பிதாவோட கேட்ப அவர் தந்தருவான். ஆண்டவர் இயேசு நம்ம வாக்கு கொடுத்தாரு இல்லையா? சரி, இப்போ தூயாவே நம்மோட எப்போ வராரு? எப்போ நமக்கு தூயான நமக்கு எப்போ தூயான கிடைக்கப்படுறோம்? பேப்டிசம் வாங்கும்போது. பேப்டிசம் பெறும்பொழுது நம்ம தூயான் பெறுவோம் இல்லையா? சரி, யோவான் 3ஆம் அதிகாரம், இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு உள்ள வந்துடும். யோவான் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். மூணாவது அதிகாரம் 3வது வசனமே எடுக்கலாம் முதல்ல. அது தொடர்ந்து வருவோம். சரியா? தூய நமக்கு எதுக்காக? இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அங்க என்ன சொல்றது? ஆண்டவர் ஒரு காரியம் பற்ற 2 விஷயம் சொல்றாரு இல்லையா? மறுபடியும் இங்கிலீஷ்ல யாருன்னா, ஆங்கிலத்தில் யாருன்னா அவரால் வாசிக்கணும். Jesus replied, "Truly I say to you, unless one is born of water and spirit, one cannot enter the kingdom of God." ஓகே, அப்போ தூயா என்ன சொல்றாருன்னா, இந்த வார்த்தை என்ன சொல்றதுன்னா, இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, மறுபடியும் பிறந்தால் அன்றி இறையாட்சிக்கு உட்பட முடியாது. அப்போ இறையாட்சிக்கு ஒரு மனுஷன் உட்படணும்னா மறுபடியும் பிறக்கணும்னு சொல்லி இந்த வார்த்தை சொல்லுது இல்லையா? இறையாட்சிக்கு ஒரு மனிதன் உட்பட வேண்டும் என்றால் இறையாட்சிக்கு ஒரு மனிதன் உட்படணும்னா அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் சொல்லி யோவான் 3:3 சொல்லுது இல்லையா? ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்கணும்னா, இறையாட்சி உட்படணும்னா அவன் மறுபடியும் பிறக்கணும் இல்லையா? நம்மள இறையாட்சியில் இருக்கிறோமா? நம்மள இறைவனின் ஆட்சியில் இருக்குமா? சொல்லுங்க, தெரிஞ்சுங்க சொல்லுங்க. கிறிஸ்துவின் ஆட்சியில் நம்ம எல்லாம் இருக்கிறோமா? இருக்கோம் இல்லையா? அதனாலதான் சொல்றோம், பரலோகத்தில் எங்கள் பிதாவே உமது பெயர் தூயதென போற்றப்படும், உமது ஆட்சி வருக அப்படின்னு. அப்போ இறை ஆட்சியில் நிலைக்கணும்னா மறுபடியும் பிறந்திருக்கணும் இல்லையா? சோ மறுபடியும் பிறத்தல்னா என்ன? அடுத்த கேள்வி. சரி, 3:5 வாசிங்க. அதுலயே ஆண்டவர் நிக்கோதேமு கிட்ட சொன்ன வார்த்தை அது, மறுபடியும் பிறந்தால் அன்றி எவரும் இறையாட்சிக்கு உட்பட முடியாது. அப்ப இறையாட்சிக்கு உட்படணும்னா ஒரு கண்டிஷன் ஆண்டவர் ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு. 3:5 வாசிக்கலாம். அதுல வாசிங்க, எடுத்துங்க வாசிங்க. இயேசு அவரை பார்த்து,
ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்குள் நுழைய இயலாது என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப ஆண்டவர் என்ன, இறையாட்சிக்கு உட்படணும்னா அவர் மறுபடியும் பிறக்கணும் இல்லையா? இப்ப மறுபடி பிறத்தல்னா என்ன? நீரினாலும் ஆவியினாலும் அவர் மறுபடியும் பிறக்கணும். ஏற்கனவே பிறந்துட்டோம் இல்லையா? ஏற்கனவே பிறந்திருக்கிறோம் இல்லையா? அப்போ மனிதரால் சரி, அது அடுத்துட்டு வந்துடும். அப்போ இறையாட்சி ஒரு மனுஷன் உட்படணும்னா அவன் நீரினாலும் தூய ஆவியினாலும் மறுபடி பிறந்திருக்கணும். நம்மளாடி பிறந்திருக்கிறோமா? நம்ம எல்லாரும் நீரினாலும் தூய ஆவினாலும் மறுபடியும் பிறந்திருக்கிறோமா? சொல்லுங்க. டவுட் இருந்தா கேளுங்க, பதில் சொல்லலாம். ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நீங்க பதில் சொல்லலாம். நம்மெல்லாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோமா? நீரினாலும் ஆவினாலும் பிறந்திருக்கிறோமா? மறுபடியும் பிறந்திருக்கிறோமா? சரி, யாரெல்லாம் பிறந்திருக்கீங்க அவங்களாச்சும் கை தூங்க பார்ப்போம். நான் நீரினாலும் தூயான பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கை தூங்க. டவுட் இருந்தா கேள்வி கேட்குங்க. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் டவுட்ல இருக்கு இல்லையா? சரி, சந்தோஷம். அப்போ ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொரு மனுஷனும் நீரினாலும் தூய ஆவினாலும் மறுபிறப்பு அடைந்திருக்கும். சரிங்களா? அப்போ யாரெல்லாம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாங்களோ, பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேரில் யாரெல்லாம் ஞானஸ்நானம் பெற்றிருக்க திருமுழுக்கு பெற்றிருக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருத்தரும் மறுபிறப்பு அடைந்திருக்கிறாங்க. அப்போ அவர்கள் நீரினாலும் ஆவியினாலும் மறுபிறப்பு அடைந்திருக்கிறாங்க. சரி, இப்போ அடுத்த 6வது வசனம் வாசிங்க. 3:6 யோவான் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன சொன்னாரு? மறுபடியும் பிறந்தால் அன்றி இறையாட்சிக்கு யாரும் உட்படவே முடியாதுன்னு உறுதியாக சொல்லுகிறேன்னு சொன்னார் இல்லையா? அடுத்தது என்ன சொன்னாரு? நீரினாலும் தூய ஆவினாலும் மறுபடியும் பிறந்தால் அன்றி இறையாட்சிக்கு உட்படுத்த முடியாது. அப்போ நம்ம எல்லாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். நீரினாலும் ஆவியினாலும் திருமுழுக்கு பெற்றதுனால இறையாட்சிக்கு உட்பட்டவர்கள் நாமல இல்லையா? அடுத்த இந்த 3:6 என்ன சொல்லுதுன்னா, மனிதரால் பிறப்பவர் மனித இயல்புடையவர், தூய ஆவினால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பையுடையவர். இங்கிலீஷ்ல ஒருத்தர் வாசிக்கலாமா? அதுல என்ன போட்டிருப்பாங்க? What is born of the flesh is flesh, and what is born of spirit is spirit. அப்போ born of flesh is flesh, born of spirit is spirit இல்லையா? இப்ப மனிதரால் பிறப்பவை மனித இயல்புடையவை, தூயாவினர் பிறப்பவை தூயாவினர். born of spirit is spirit, born of flesh is flesh இல்லையா? அப்படின்னா 2 சுபாவம், 2 கேரக்டர் சொல்றாரு இல்லையா? 2 விதமான செயல் மனுஷனுக்குள்ள இருக்கிறது. அப்போ நமக்குள்ள 2 இருக்காது. யாரெல்லாம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாங்களோ அவங்களுக்கு 2 சுபாவம் இருக்கும். புரியுதா? அதாவது கண்ணால் பார்க்கறது, காதால் கேட்க. மற்ற மனுஷர்கள் எப்படி இருக்கிறாங்களோ, ஏன்னா தாய் தந்தை வழி நம்ம பிறந்திருக்கிறோம் இல்லையா? அப்போ மனித சுபாவம் நமக்கு இருக்கும், மனித குணங்கள். இந்த உடம்புக்குன்னு ஒரு சுபாவம், கேரக்டர் இருக்கும், ஒரு செயல்பாடு இருக்கும். சரிங்களா? அது மனித சுபாவம் உடையவர். இன்னொன்னு ஆவிக்குரிய நிலை, ஆவிக்குரிய சுபாவம். அது என்ன போட்டிருக்கு? இயல்புன்னு போட்டிருக்கு இல்லையா? செய்யறது, காரியங்களை செய்யறது. அப்போ 2 காரியங்கள் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கு. ஒண்ணு மனிதனுக்குரிய சுபாவம், இன்னொன்னு ஆவிக்குரிய சுபாவம். ஃபிளஷுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது இல்லையா? இன்னொன்னு ஸ்பிரிட்டுக்கு ஒரு கேரக்டர். 2 கேரக்டர் நமக்குள்ள இருக்கு. சரி, கடவுள் பார்வையில நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? இப்போ ஆவியான் எனக்குள்ள வந்துட்டாரு இல்லையா? அப்போ ஆவியான் எங்க இருக்கிறாரு? பரிசுத்த எனக்குள்ள எங்க இருக்கிறார்? எங்கேயோ இருக்கணும் இல்லையா நமக்குள்ள?
நம்ம வீட்டுக்குள்ள இருக்கோம், பரிசுத்தர் நமக்குள்ள எங்க இருக்கிறாரு? சரி, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். சாப்டர் 3:16. நீங்கள் கடவுளுடைய கோவில் என்பதும் கடவுளின் ஆவியார் உங்களுள் குடியிருக்கிறார் என்பதும் உங்களுக்கு தெரியாதா? மறுபடியும் வாசிக்கிறேன். நீங்கள் கடவுளுடைய கோவில் என்பதும் கடவுளின் ஆவியார் உங்களுள் குடியிருக்கிறார் என்பதும் உங்களுக்கு தெரியாதா? அப்போ எப்போ ஞானஸ்நானம் வாங்குறோமோ அப்போ கடவுள் நமக்கு தூய கிஃப்டா தரான்னு போட்டிருக்கு. சரியா? தொடக்க நூல் சிமிக்கார அவசியம். நன்றி ஆண்டவர். திருத்தூதர் 2:38 எப்போ நம்ம பிதாசன் மனம் மாறி பிதாசன் பரிசுத்த பேர் ஞானஸ்நானம் வாங்குறோமோ, திருமுழுக்கு பெறுறோமோ, அப்போ தூயான ஆண்டவர் முதற்கொடையா ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என் புள்ள. எப்போ இயேசு கிறிஸ்து நம்பி இயேசுவை நான் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்றனோ அப்போ நம்ம கடவுளை பிள்ளைகளா உரிமை நமக்கு தரப்படுது. அது யோவான் 1:12 நீங்க வாசிக்கலாம். யோவான் 1ஆம் எடுக்க வேண்டாம். சரிங்களா? எப்ப யாரெல்லாம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நற்செய்தியை கேட்டு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கடவுளின் பிள்ளைகளாகவும் உரிமை கொடுத்திருக்கிறார். சரிங்களா? அந்த உரிமையின் பொருட்டு நம்முடைய பாவங்கள், ஆதாம் ஏவாள் வழியா வந்த பாவங்கள் எல்லாம் என்ன பண்ணுது? நமக்குள்ள கழுவப்படுது. நமக்கு நம்முடைய ஆவி புதுப்பிக்கப்படுது. நம்முடைய மனுஷன் 3 ஸ்டேஜ்ல இருக்கும். ஸ்பிரிட், சோல், பாடி. பிரதர் கூட எடுத்திருக்காரு. சரிங்களா? மனுஷனோட நிலை ஸ்பிரிட், சோல், பாடி. சரிங்களா? பெரிய வட்டம் போட்டா அவுட்டர்ல பாடி, அதுக்கு ஒரு வட்டம் போட்டா சோல், அதுக்கடுத்து ஒரு வட்டம் போட்டா ஸ்பிரிட் வந்துடும். சரிங்களா? அப்போ எப்போ ஒரு ஞானஸ்நானம் வாங்கி அவரோட பிள்ளையா மாறுறோமோ கடவுள் நீ என் புள்ள அப்படின்னு தூய ஃபர்ஸ்ட் கிஃப்டா தராரு. அது எதுக்காகனா நீ இறை ஆட்சியின் மைந்தன், கடவுள் பிள்ளைன்னு சீல் குத்துறாரு நம்ம மேல. அப்போ ஆவியான நமக்குள்ள யாரு? சீல் அப்புறம் பார்க்கலாம். சரியா? அப்ப நீங்க எப்ப கடவுளுடைய பிள்ளையா மாறுறீங்களோ அப்போ உங்க உடல் என்னவாகுதான்? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3:16 மறுபடியும் வாசிக்கலாம். வாசிங்க. கடவுளுடைய கோவில் என்பதும் கடவுளின் ஆவியார் உங்களுள் குடியிருக்கிறார் என்பதும் உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியுமா? இப்ப நான் திருப்பி கேள்வி கேட்கிறேன். நீங்கள் கடவுளின் கோயில் என்றும் உங்களுள் கடவுளின் ஆவியார் குடிக்கொண்டிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியாது? தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? தெரியும். தெரியும். இன்னொரு பயங்கரமான எச்சரிக்கையான ஒரு வார்த்தை இருக்குது. 17 வாசிங்களேன். ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில். ஆண்டவர் நம்ம பார்த்து ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இல்லையா? நீங்கள் கடவுளின் கோயில் என்றும் கடவுளின் தூய உங்களுக்கு தெரியாதா? கடவுளின் கோயிலை ஒருவன் அழித்து போட்டால் ஆண்டவரன் அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோயில் தூயது, நீங்களே அக்கோயில். அப்ப ஆண்டவர் பார்வையில ஒவ்வொரு மனுஷனும் எப்படி இருக்கு? ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொரு மனுஷன் கடவுளுடைய கோயிலா இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு மனுஷியும் கடவுளுடைய கோயிலா இருக்காங்க. அந்த கடவுளோட இந்த கோயிலுக்குள்ள கடவுளுடைய தூய ஆவியில தங்கி இருக்கிறார். அப்ப இந்த கோயிலை யாருன்னு அழிச்சார், நாசனம் பண்ணா கடவுளான அழிச்சு போட. ஏனில் கடவுளின் கோயில் தூயது. அப்போ ஒவ்வொரு பார்த்து ஆண்டவர் நம்ம கொடுத்த ஸ்டேட்மெண்ட், நீங்க ஒவ்வொருத்தரும் தூயவர்கள். புரியுதா? அப்ப இதை மனசுல வச்சுங்க. சரிங்களா? என்னோட உடல் கடவுளின் கோயில், இந்த கோயில்ல கடவுளின் ஆவியார் குடிக்கொண்டிருக்கிறார். சரி, ஆவியன் பத்தி இன்னொரு ஸ்டேட்மெண்ட். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது. இப்போ ஆவியரை குறித்து நமக்குள்ள எப்படி எல்லாம் இருக்கிறான்னு காட்டுறதுக்கா. சரிங்களா? கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரியாகும். புரியல கேள்வி கேளுங்க. சரிங்களா? எங்க உங்களுக்கு புரியலையோ அதை தயவு செஞ்சு கேள்வி கேளுங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கேள்வி கேளுங்க. அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேளுங்க. ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் கேட்டதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா?
சந்தேகம் இருந்தா கேளுங்க, சரிங்களா? தொடர்ந்து படிக்கலாம். எபேசியர் 1:13. மற்றவங்க கூட வாசிக்கலாம். சரி, யார் முதல்ல எடுக்கிறீங்க? வாசிங்க. நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டீர்கள். நீங்க நற்செய்தியை நம்பி ஞானஸ்நானம் பெற்றீங்களோ, அப்ப மீட்பு பெற்றீங்க. நீங்க மீட்பு பெற்றவர்கள், கடவுள் பிள்ளைகள் அப்படின்ட்டு தூயான் எதுக்கு உள்ள இருக்கிறாரா? சீல் குத்திருக்கிறார். கடவுள் எதுக்கு தூயான் வச்சு சீல் குத்துறார்? இது என் புள்ள, இது என் பொண்ணு, இது என் பையன், இவர்கள் இறை ஆட்சிக்கு உட்பட்டவர்கள் அப்படின்ட்டு தூயானதான் நமக்கு அத்தாட்சி. நீங்க காலேஜ்ல, கம்பெனில வேலை செஞ்சா உங்களுக்கு ஐடி கார்டு தராங்க இல்லையா? ஐடி கார்டுல கம்பெனியோட சீல் இருக்கா இல்லையா? எங்க போனாலும் ஐடி கார்டு காட்டி தானே போறீங்க. உங்க கம்பெனிக்குள்ள போகும்போது ஐடி கார்டை காட்டி தானே உள்ள போறீங்க. அப்பதானே அலோவ் பண்றாங்க. அந்த மாதிரி இறை ஆட்சிக்குள்ள நீங்க நுழையுன்னா, ஆட்சி அதிகாரம் செலுத்தணும்னா தூயான் உள்ள இருந்தாதான் அது செயல்படும். இயேசுவின் பெயரால் அப்படின்னு சொன்னீங்களா, தூயான செயல்படாதான். தூயான் இருக்கணும், சரிங்களா? ஞானஸ்நானம் பெற்ற நம்பிக்கை உள்ளவர்கள் எல்லாமே இயேசு பெயரால் அதிகாரம் புதுமைகள் செய்ய முடியும். மார்க் 16:17 படி யாரெல்லாம் இயேசுவை நம்புறாங்களோ இயேசுவின் பெயரால் காரியங்கள்லாம் செய்ய முடியும், சரிங்களா? அது வேற, அது ஒரு ஸ்டேஜ். இயேசுவின் நம்பும் போது செய்ய முடியும். அப்ப இங்க ஆனா கடவுளுடைய பிள்ளைகளா இருக்க முடியாது. அப்ப யாரெல்லாம் இயேசுவின் பிதாசுவின் பரிசுத்த ஞானஸ்நானம் வாங்குறாங்களோ அவங்க ஒவ்வொரு கடவுள் பிள்ளைகளாகவும் உரிமை பெறுகிறார்கள். அவர் ஒவ்வொரு உரிமையானதுனால தூய ஆவியினால் கடவுள் தூயான் முதற்கொடைய தரார் அவர். அப்ப நமக்கு அவர் முத்திரையா இருக்கிறார். இது வரைக்கும் கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சா? சரி, தூய எனக்குள்ள எதுக்காக இருக்கிறார்? பைபிள் வசனத்தின் படி வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். எடுத்து வாசிக்கலாம். John 14:26. எடுத்து வாசிக்கலாம். என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். இங்கிலீஷ்ல யாருன்னா வாசிக்கலாமா? From now on, the Advocate, the Holy Spirit, whom the Father will send in my name, will teach you all the things and remind you of all that I have told you. அப்போ ரெண்டு முக்கியமான வேலையை ஆண்டவர் சொல்றாரு. தூயான் வரும்பொழுது என்ன செய்வார்னு அவரு தூயான் பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடியே செஞ்சுட்டாரு. எந்த ஒரு நாளுக்கு முன்னாடி ஆண்டவர் இந்த காரியங்களும் சொல்லப்பட்டது, சரியா? அப்போ தூயான் உங்களிடம் வரும்பொழுது பிதாவின் பெயரால், பிதாவின் வாக்கு தத்துவம், ப்ராமிஸ் ஆஃப் காட் இல்லையா? அது ப்ராமிஸ் ஆஃப் காட். அவரு யார் பெயரால் வர்றாரு? தி நேம் ஆஃப் ஜீசஸ் இல்லையா? இயேசுவின் பெயரால் அருளப்படுகிறார். அவர் என்ன பண்ணுவாரா? He teach all things இருக்கு இல்லையா? ஹோலி ஸ்பிரிட் எனக்குள்ள வரும்போது he teach all things. all things என்ன? all things தானே போட்டிருக்கு. அதுல தமிழ் எல்லாவற்றையும் சொல்லியிருக்கு இல்லையா? இங்கிலீஷ்ல all things தானே போட்டிருக்கு. மறுபடியும் ஒரு முறை வாசிங்களா ப்ளீஸ். Holy Spirit, whom the Father will send you in my name, will teach you all the things and remind you of all that I have told you. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குரிய எல்லாவற்றையும் நினைப்பூட்டுகிறார் மற்றும் எல்லா காரியங்களும் கற்றுத் தருகிறார். அப்ப எனக்குள்ள பிதாவானவர் எனக்கு ஏன் ஆவியனர் தந்திருக்கிறார்னா, இறை ஆட்சியை குறித்து உலக காரியங்கள் எல்லாவற்றையும் ஆவியனத்தை சொல்லி தருவார். ஆண்டவர் இயேசுவும் அப்படிதான் பெற்றிருந்தார் இல்லையா?
அவர் ஞானஸ்நானம் பெற்று ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது வானம் பிளவுபடுவதையும் தூய புறா வடியில இறங்குவதையும் கண்டார்னு இருக்கு இல்லையா, வாசிக்கிறோம் இல்லையா. அப்போ அது பிறகு பாலைவனத்திற்கு சாத்தானால் சோதிக்கப்படுவதற்காக பாலைவனத்தை அழைத்து செல்லப்பட்டார்னு இருக்கும். இது மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கலாம். சரிங்களா? எப்போ ஆண்டவரை இயேசு ஞானஸ்நானம் பெற்றாரோ அப்போ தூய ஆவியானவர் புறாவடி அவர் மேல் இறங்கினார். கடவுளின் ஆவியானவர் புறாவடி அவர் இறங்கினார். அப்போ சாத்தானால் சோதிக்கப்படுவதற்காக பாலைவனத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். எடுத்து யாருன்னா வாசிக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். தமிழ், இங்கிலீஷ் எதுனாலும் வாசிங்க. Then the Spirit led Jesus into the desert to be tempted by the devil. After spending 40 days and 40 nights without food, he was hungry. Then the devil came to Jesus and if you are the Son of God. இல்ல டெம்ப்டேஷன் வேணாம், அதெல்லாம் வேண்டாம். அப்போ எப்போ தூய ஆண்டவர் இயேசுக்குள்ள வந்தாரோ சாத்தானால் சோதிக்கப்படுவதற்காக பாலைவனத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார் இல்லையா. நமக்கு சோதனை வருமா? அதே ஆவியர் எனக்குள்ள இருக்கிறார் இல்லையா. இப்ப நம்மளும் சோதிக்கப்படும், சாத்தானால் சோதிக்கப்படுவோமா? சொல்லுங்க, சோதிக்கப்படுவோமா? அவர் பேர் வந்து ஆவியான பேர் ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத்னு இருக்கும். சரிங்களா? வாசிக்கலாம். யோவான் 15:26 வாசி. ஜான் 15:26. தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். அப்போ அவர் வந்து இங்கிலீஷ்ல வாசிங்க. From the Father I will send you the Spirit of truth. When his Son comes from the Father, he will testify about me. அதே ஜான் 16:13. 16:13. இது வந்து எதுக்காக அவ்வளவு சொல்றேன்னா, தூயான்னு பத்தி என்னென்ன செய்ய போறாரு, அவர் யாரு என்ன நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? செயல்படுறதுக்காக. When he, the Spirit of truth, comes, he will guide you into all the truth. He will not give his own message, but will speak only of what he hears, and he will declare to you the things to come. தமிழ்ல ஒருத்தர் வாசிக்கலாம். உண்மையை வெளிப்படுத்த வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். ஒரு 3 காரியம் அதுக்குள்ள இருக்கு. சரிங்களா? அப்போ ஆவியானவர் வந்து உண்மையின் ஆவியானவர். அப்போ உண்மையின் ஆவியானவர்னா பொய்யான ஆவியம் ஒண்ணு இருக்கு இல்லையா, ஸ்பெசிபிக்கா சொல்லப்படுது இல்லையா, ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத். அப்போ ஸ்பிரிட் ஆஃப் லையும் இருக்கு இல்லையா இல்லையா. ஸ்பெசிபிக்கா ஒரு காரியம் சொல்றாங்கன்னா ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத்னா ஸ்பிரிட் ஆஃப் லையும் இருக்கு இல்லையா. உண்மையின் ஆவி இருந்தா பொய்மையின் ஆவியும் இருக்கு இல்லையா இல்லையா. அப்போ பொய்மையின் ஆவி யாரு? உண்மையின் ஆவி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. பொய்மை ஆவி யாரு? அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. கேட்கல, என்ன மியூட்ல இருக்கு, பேசுறது கேட்கல. கேட்கல. நீங்க சொன்னீங்களா அடுத்தவங்களுக்கும் கேட்கும். அதுக்கு தான் சொல்றேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அதாவது நீங்க சொல்லும் பொழுது அடுத்தவங்களுக்கு அது புரியும். சரிங்களா? அதுக்காக திரும்பி திரும்பி கேள்வி கேட்கறேன். உங்க மனசுல ஆழமா பதியணும் அந்த காரியங்கள்லாம். அப்பதான் நிறைய காரியங்கள் நீங்க செயல்படுவீங்க. அது துணிச்சல் வரும் உங்களுக்கு. சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? கேட்கல. யூத் தான் கேட்டேன் நான். சீனியர் எவர் யூத் எல்லாம் நான் கேட்கவே இல்லை. யூத் மட்டும் சொன்னா உங்களுக்கு விழல.
சரி Virgin, sound up பேசு virgin. சரி ஓகே, சரியா கேட்க மாட்டேன். சரி, அப்போ ஹோலி ஸ்பிரிட் வந்து ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத் இல்லையா? அப்போ ஸ்பிரிட் ஆஃப் லையரும் ஒண்ணு இருக்கு இல்லையா? லைன் ஒண்ணு இருக்கு, சரியா? அப்போ ஹோலி ஸ்பிரிட் வந்து உண்மை நாவியானவர், அவன் பொய்மை நாவி. அடுத்தது முழு உண்மை நோக்கி வழி நடத்துவார். கடவுள் நமக்கு எதுக்கு இந்த ஆவியார் நமக்கு கொடுத்தாருன்னா, உண்மை எது பொய் எது நம்ம புரிய வரணும், சரிங்களா? அதை விஷ்டமா. அப்போ ஆவியான வரும்பொழுது நமக்கு விஷ்டம் தராது, சரிங்களா? நிறைய காரியங்கள் விண்ணகத்தை எல்லா கொடைகள் நம்ம மேல் பொழியப்பட்டு இருக்கு, அதில் அடுத்தது போகும், சரிங்களா? அப்போ தூயாவை எனக்குள்ள வரும்பொழுதுதான் இந்த உலகத்தில் நடக்கிற காரியம், எனக்குள்ள நடக்கிற அநேக காரியங்கள்லாம் புரிய வரும். ஏன்னா அவர் தான் புரிய வைப்பார் எல்லா காரியமும், சரிங்களா? அப்போ தூய எனக்குள்ள வந்தாதான் நான் செய்யற காரியம் கடவுளுக்கு ஏற்றதா நான் செய்யறேன்னா, நான் செய்யக்கூடிய காரியம் கடவுளுக்கு தகுந்தா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கும். எனக்குள்ள இருக்க பிரச்சனை, எனக்குள்ள ஒரு போராட்டம், எனக்குள்ள கசப்பு, வெறுப்பு, எல்லா காரியம் எப்படி விடுதலை ஆகுது? ஏன்னா தூயா எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டுன்னு இருக்கு, சரிங்களா? 2 Corinthians 3:17 நீங்க வாசிக்கலாம், போக போக பார்த்துக்கலாம், சரிங்களா? எடுக்க வேண்டாம். தூயா எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு, இறை வார்த்தை எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு, இதெல்லாம் இருக்கு, சரிங்களா? இயேசுவின் பெயருக்கு விடுதலை உண்டு, இயேசுவின் ரத்தத்துக்கு விடுதலை உண்டு. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட, நான் ஆரம்ப ஜெபத்திலே சொன்னேன், இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்படவும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படியவும், தூய ஆவினா இறை மக்களாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டோம், சரிங்களா? ஒரு மனுஷன் மனம் மாறினா, நற்செய்தி அறிவிக்கும் பொழுது ஒரு மனுஷன் மனம் மாறதுக்கு தூய துணை இல்லாம மனுஷன் மனம் மாற முடியாது. அதை நம்ம பெந்தகோஸ்துல பார்த்திருக்கோம் இல்லையா? பெந்தகோஸ்து நாள்ல என்ன நடக்குதுன்னு பார்த்திருக்கோம் இல்லையா? அன்னை மரியாதையோட சேர்ந்து சீடர்கள் அப்போ 120 பேர் ஒரே மனம் உள்ளவர்கள். அப்போ ஆவியானவர் எங்கு வராரோ அந்த இடத்துல ஒரு மனம் இருக்கும், ஒருமை இருக்கும், சரிங்களா? அந்த ஒற்றுமை இருக்கும். தூயா எங்கு வராரோ அங்க ஒற்றுமை இருக்கும், ஒரு மனம் இருக்கும். அப்போ தீயாவி எங்க வருதோ, தீயாவி எங்க இருக்கிறானோ அங்க ஒற்றுமை இருக்காது, பிளவு இருக்கும், போராட்டம் இருக்கு, எரிச்சல் இருக்கும், கோபம் இருக்கும். அந்த கேரக்டர் வச்சு நீங்க எந்த நிலையில இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? எனக்குள்ள பிரச்சனை, பயம், போராட்டம், வேதனை, படிக்க முடியல, ப்ரெஷரா இருக்கு, வேலை செய்ய முடியல, குடும்பத்துல பிரச்சனை, வெளியில பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பிரச்சனை, எப்பவுமே என்னால் தூங்க நிம்மதியா இருக்க முடியல அப்படின்னும் போது என்ன ஸ்பிரிட் செயல்பட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஹோலி ஸ்பிரிட் செயல்பட்டாருன்னா ஃபர்ஸ்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும், புரியுங்களா? ஹோலி ஸ்பிரிட் செயல்பட்டாருன்னா பீஸ் ஆஃப் மைண்ட் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கும். அது ஒரு தூயாவினுடைய தனி. அடுத்தது ஜாய் ஆஃப் லார்ட் இல்லையா? அதனால்தான் ரிஜாய்ஸ் ஆல்வேஸ் இன் தி லார்ட் இருக்கும், சரிங்களா? எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கும், கிறிஸ்துவோட இணைந்து என்றும் மகிழ்ந்திருங்கள். நான் எப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படியும் அவர் தம்முடைய மகிழ்ச்சியை நமக்கு தராரு, சரிங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து மகிழ்ச்சி நமக்கு தரப்படுது. இயேசு கிறிஸ்து அன்பு, இயேசு கிறிஸ்துடைய அமைதி. ஆண்டவர் சொல்ல யோவான் 14:27 நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் சொல்லியிருக்காரு இல்லையா? கிறிஸ்து சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்கிறோம். தூயா எப்போ வர இதெல்லாமே விண்ணகத்தின் ஆவிக்குரிய ஆசியம் அனைத்தும் நம் மீது பொழியப்பட்டுள்ளது. எபேசியர் 1:3 வாசிக்கலாம், போக பார்த்துக்கலாம், சரிங்களா? எப்போ நீங்க ஞானஸ்நானம் பெறுறீங்களோ, எப்போ உங்களுக்குள்ள ஆவியான வந்து, எப்போ கடவுளை பிள்ளையா மாறிட்டீங்களோ, ஆவிக்குரிய விண்ணகத்தின் எல்லா ஆசீர்வாதம் நம்ம மீது பொழியப்பட்டுறாரு. அதே மாதிரி ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அனைத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம மீது பொழியப்படுது. இதெல்லாம் எப்போ ஞானஸ்நானம் வாங்கினீங்களோ அதெல்லாம் உங்க மேல் நம்ம ஒவ்வொருமே பொழியப்படுது. அதை நம்பி நீங்க ரிசீவ் பண்ணிக்கணும், சரிங்களா? அதை நீங்க எப்போ நம்புறீங்களோ அது உங்களால ரிசீவ் பண்ண முடியும். என் மீது விண்ணகத்தின் ஆவிக்குரிய ஆசை அனைத்தையும் பொழியப்பட்டுள்ளது, எனக்குள் மகிழ்ச்சியா இருக்கணும், நான் என்னால் எல்லாம் செய்ய, இயேசு கிறிஸ்து வேற என்னால செய்ய முடியும். அந்த எப்போ பிலீவ் பண்றீங்களோ அப்போ உங்களால் செய்ய முடியும். மார்க் 9:23 நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும். Those who are believe, no, they can do anything in Jesus name, சரியா? அப்ப நீங்க செய்ய முடியும். அப்ப தூயா வரும்பொழுதுதான் என்னுடைய மனப்பாக நான் கண்ணாடியில் பார்க்குற மாதிரி பார்க்க. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள இறை ஆட்சியின் மனுஷன் எப்படி இருக்குன்னா, இறை வார்த்தையில் நிரப்பப்படணும், தூயாயின் வல்லமையோடு இருக்கணும். கவனிக்கிறீங்களா? அப்போ இறை வார்த்தை, அதனாலதான் உங்களுக்கு இறை வார்த்தை நிறைய தரப்படுது. உங்களுக்குள்ள இறை வார்த்தையும் இருக்கணும், கடவுளை ஆவியானுடைய வல்லமே இருக்கும். ஏன்னா திருத்தூதர் பணி 1:8 தூயா உன்னதத்தின் ஆவி உங்கள் மேல் வரும்பொழுது நீங்கள் கடவுளது வல்லமை பெற்றுன்னு. யூதேயாவிலும் எருசலேமிலும் சமாரி உலகின் கடை எனக்கு சாட்சிகளை
எப்போ தூய நமக்குள்ள வராரோ அப்பதான் கிறிஸ்துக்கு நம்ம சாட்சியா வாழ முடியும். அப்போ இறை வார்த்தை, அப்போ எனக்குள்ள யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்லும் பொழுது, இந்த திருச்சட்ட நூலை உன் கண் முன்னிட்டு அகட்டாதே, அள்ளும் பகலும் தியானி, இல்லையா? அது என்ன பண்ண, இறை வார்த்தையை அள்ளு நிறைய வாசிக்கணும், தொடர்ந்து வாசிக்கணும். இந்த இறை வார்த்தை பைபிளை வாசித்தீங்களா தான் இந்த உண்மையெல்லாம் அதுல உள்ளதா இருக்கு. பைபிள் வெளியில எங்கேயும் இல்லை, இல்லையா? அப்ப நீங்க இந்த பைபிளை வாசிக்க, நிறைய வார்த்தை வாசிக்கதான் அநேக காரியங்களுக்கு புலப்படும். நான் யாரு, கிறிஸ்துவில் நான் யாரு, கிறிஸ்து எனக்கு யாரு, கடவுளுக்கு எனக்கு என்ன தொடர்பு, நான் ஏன் ஞானஸ்நானம் பெற்றேன், அதனுடைய பலன் என்ன, எனக்கு என்னெல்லாம் கிடைத்திருக்கு, என்னுடைய வெற்றி வாழ்க்கை. அதாவது கிறிஸ்டியன்ஸ் நம்பர் 1 இருக்கும் உலகத்துல. ஆக்சுவலி அப்படிதான் இருக்கணும். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் ஆண்டு சொல்லியிருக்காரு, இல்லையா? ப்ரெஷர் இல்லாம ஜாயா இருந்து அதுதான் ஆண்டு சொல்றாரு. எப்பொழுதும் மகிழ்ச்சியா இடைவிடாம என்ன நேரம் நன்றி கூறுங்க. என்ன சிச்சுவேஷன் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். எனக்கு கடவுளை பிள்ளையா இருக்கீங்க, என்னையும் மண்ணையும் படைத்தவருடைய மக்களா இருக்கிறீங்க. எல்லாவற்றின் மீது ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு, சரிங்களா? திருப்பாடல் 6:8 சொல்லுது, தாம் படைத்த அனைத்துக்கும் நம்முடைய கைகளுக்கு கீழ்ப்படுத்தினார். ஆண்டவர் படைத்த ஒவ்வொன்றையும் நம்மள ஆளுகைக்கு உட்படுத்தினார், சரிங்களா? யாரெல்லாம் கடவுளுடைய பிள்ளைங்க அவங்கெல்லாம் ஆட்சி செய்யறது. அப்போ இறையாட்சியில் நீங்க இருக்கிறது ஆட்சி செய்வதற்கு. சரி, அதை மூலம் தெரிஞ்சுங்க. எதெல்லாம் ஆட்சி செய்யணும் நீங்க? இயேசு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரா? எது மேல அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு? ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து போறதுக்கு முன்னாடி சொல்றாரு, உலகம் விண்ணிலும் மண்ணிலும் எனக்கு எல்லா அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாரு, இல்லையா? நீ உலகம் போய் நற்செய்தி அறிவிங்கன்னு சொல்றாரு, இல்லையா? விண்ணிலும் மண்ணிலும் எனக்கு எல்லா அதிகாரம் அருளப்பட்டது. அதே அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், கீழ்ப்படியணும். இறை வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இறை வார்த்தை தெரிஞ்சாதானே, முதல்ல இறை வார்த்தை தெரிஞ்சுக்கணும். இறை வார்த்தை தெரியணும்னு சொன்னா, அதோட அர்த்தம் புரியணும்னு சொன்னா நமக்கு தூயாக வரணும். ஏன்னா அவர் தான் வெளிப்பாடு தராரு, சரிங்களா? அவர் தான் ஞானத்தின் ஆவி, ஞானத்தின் அண்டர்ஸ்டாண்டிங். வாசிக்கலாமா அதை மட்டும்? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். எடுத்து வாசி. May the God of our Lord Jesus Christ, the Father of light, reveal him to you and give you the spirit of wisdom, that you may know him. தமிழ்ல ஒருத்தர் வாசிங்க. தமிழ் எடுத்து வாசம். இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. அருள்வாராக முடிக்கிறார். கடவுள் அருளி இருக்கிறாரா? உங்களுக்கு நமக்கு அருளி இருக்கிறாரா? தந்திருக்கிறார், இல்லையா? அவர் எப்படிப்பட்டவரா? ஞானமும் வெளிப்பாடு, ரெவல்யூஷன் தரவர், சரிங்களா? புது புது காரியங்களையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. இறை வார்த்தை வாசிக்கும் போது புது புது காரியம் கற்று தருவார். ஆவியானவர்கிட்ட நீங்க கேட்கணும். ஆவியான உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். இது கடவுளின் ஆலயம், என் உடல் கடவுளின் ஆலயம், இந்த ஆலயத்தில் கடவுளின் ஆவியார் கூடிக்கொண்டிருக்கிறார். இது தினம் நீங்க அறிக்கை செய்யணும், சரிங்களா? ஒவ்வொரு நாள் அறிக்கை செய்யுங்க, என் உடல் கடவுளின் ஆலயம். பல டிப்ரெஷன் இருக்கும், பல ஐயோ நான் எதுக்கு தான் இருக்கணும், என்னை யாரையும் பிடிக்கல, யாரை கண்டாலும் எனக்கு பிடி, யாரை என்ன புரிஞ்சுக்குமா, எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க, பல வித மனநிலைகள் இருக்கும், சரி? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனநிலை. உடல்ல வியாதி இருக்கு, மனசுல ப்ரெஷர் இருக்கும், வேலை செய்ய முடியாது, சரியா படிக்க முடியாது. இந்த காரியங்களும் ஆவியானோட கேளுங்க. ஆண்டவரே, இந்த சூழ்நிலை எப்படி இந்த சிச்சுவேஷனை எப்படி ஃபேஸ் பண்றது எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆவியான, நீங்க கேட்கணும். ஏன்னா அவர் அனைத்தையும் கற்றுத்தருகிற ஆவியானவர், சரிங்களா? இதுதான் பேஸ். இன்னைக்கு இதை மைண்ட்ல வச்சுக்க, சரிங்களா? இப்போ ஆவியானார் ஆரம்பத்தில் கடைசி எப்படி இருக்கிறான்னு பார்த்தோம். எப்போ எனக்கு ஆவியார் கொடுக்கப்பட்டா இருக்கணும், நம்ம இறையாட்சியின் மக்களா இருக்கும். 2 சுபாவம் இருக்கு நமக்கு, இல்லையா? ஆவிக்குரிய இயல்பம் இருக்கு, மனுஷனுடைய இயல்பம் இருக்குது, சரிங்களா? அப்புறம் ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத் இருக்கு, ஸ்பிரிட் ஆஃப் லை இருக்குது. நமக்கு தெரியணும் எனக்குள்ள என்ன ஆவி செயல்படும் நீங்க கண்டுபிடிக்கலாம், சரிங்களா? நீ போக அந்த காரியங்களை நம்ம எடுத்து சொல்லுவோம், சரிங்களா? அப்போ ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க கண்டுபிடிக்கணும். டே பை டே நீங்க கண்டுபிடிக்கணும். அப்போ ஆவியான தினந்தோறும் அவர்கிட்ட ஜெபிக்கணும், சரிங்களா? ஆவியானவர் கற்றுக்கணும். எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுல ஒரு கெஸ்ட் வந்திருக்கிறார்,
உங்களுக்கு ரொம்ப வேண்டிய தாத்தா பாட்டி மாமா மச்சான் அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க. அவரை நீங்க கண்டுக்காம இருந்தீங்க, அவர் எப்படி இருப்பாரு அந்த வீட்டுல? உங்களை தேடி வந்துட்டாரு இல்லையா? அவருக்கு நீங்க கண்டுக்கவே இல்லை, அவர் பாட்டு ஒரு பக்கம் இருக்கா, நீங்க ஒரு பக்கம் இருந்தா எப்படி இருக்கும் அதெல்லாம்? சரி, நீங்களே ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறீங்க, நீங்களே ஒரு ரிலேஷன் வீட்டுக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கோ போயிருக்கீங்க, யாரும் அவங்க கண்டுக்கலாம் எப்படி இருப்பா? எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. கேட்கல, எல்லாம் மியூட்ல இருக்கு எல்லாமே. இன்சல்ட்டிங்கா இருக்கும். எப்படி இருப்பீங்க நீங்க? சொல்லுங்க, எல்லாம் பேசுங்க. நீங்க பேசவே மாட்டீங்க. ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்கா இருக்கும். ஆமா இல்லையா? வேதனையா இருக்கும், என்னடா டிப்ரெஷனா இருக்கும், என்னடா அங்க வந்திருக்கும், நம்ம சீண்டவே மாட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படாது. ஆவியானவர் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாதுன்னு. கெட்ட வார்த்தை எதுவும் என்ன பேசுறீங்களோ, ஆண்டவர் இந்த வார்த்தையை உணர்த்துறாரு, எனக்கு தெரியலையா, ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்றாரு. வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா வருது எனக்கு, சரிங்களா? ஆண்டவர் ஒரு வேதனைப்படுறாரு, ஆண்டவர் உணர்த்துறாரு. கெட்ட வார்த்தை அது மட்டும் வாசித்தது அதோட முடிச்சிடலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்கள். 29 வாசிங்க, அடுத்து 30 வாசிங்க. கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயினின்று வரக்கூடாது. கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கேற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். 30வது வசனம். கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். ஆங்கிலத்தில் வாசிங்க, இங்கிலீஷ் வாசிங்க. Do not let even one bad word come from your mouth, but only good words that will encourage when necessary and be helpful to those who hear. Do not sadden the Holy Spirit of the God with which you were marked for the day of salvation. ஆண்டவர் ஒரு காரியம் உணர்த்துறாரு. அப்போ நம்ம கெட்ட வார்த்தை பேசும்பொழுது எனக்குள்ள இருக்கிற ஆவியான் துக்கப்படுகிறாருன்னு இருக்கு. கெட்ட வார்த்தை பேசும்பொழுது, தவறா செயல்படும் போது, தவறா பேசும்பொழுது, பிறரை பேசும்பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியார் துக்கப்படுகிறார். மீட்பு நாளை குறித்து அவர் எனக்குள் முத்திரையா இருக்கிறார். கடவுள் அனுப்பியிருக்கிறார் இல்லையா? அவர் கடவுளின் ஆவியானவர், அவர் துக்கப்படுகிறார். அவர் நம்ம மாதிரி பர்சன், சரிங்களா? ஆண்டவர் இயேசுக்கு அவர் பர்சன், அது ஆவி, ஸ்பிரிட் கிடையாது, சரியா? ஆவியானவர், சரிங்களா? ஆவியானவர் தான் அங்க இருக்கு அந்த வார்த்தை, சரிங்களா? ஆவியானவர் ஸ்பிரிட், அவர் பர்சன், சரிங்களா? ட்ரினிட்டில ஒரு பர்சன் இல்லையா? பிதா பர்சனா இருக்கிறாரு, ஜீசஸ் பர்சனா இருக்கிறாரு, ஆவியான ஒரு பர்சன், சரிங்களா? நமக்குள்ள குடியிருக்கிறார். அப்போ கெட்ட வார்த்தை நீங்க பேசும்பொழுது உங்க நாவில இருந்து யார் செயல்படுறது? சொல்லுங்க, அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஆமா, கெட்ட வார்த்தை பேசுனீங்களா டிவில் பேசுறான். இறை வார்த்தை பேசினா ஆவியாளர் பேசுவார். அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும், புரியுங்களா? அப்போ நீங்க உங்களோட பேச்சை குறிச்சு, நீங்க யோசிக்கிற சிந்தனையை குறிச்சு நீங்க கண்டுபிடிச்சலாம். ஆண்டவர் ஒரு காரியம் மன்னிப்பு கேட்க சொல்றாரு. அது யாராவது கெட்ட வார்த்தை பேசி பழகணுங்க இருந்தா ஆண்டவர் மன்னிப்பு கேட்க சொல்றாரு, சரிங்களா? ஒரு நிமிஷம் எல்லாம் கண்களை மூடி மன்னிப்பு கேட்கறீங்களா? அந்த பெயின் ஆண்டவர் உணர்த்துறாரு, சரிங்களா? அந்த பெயின், அந்த மனசுல இருக்க அந்த வேதனை ஆண்டவர் உணர்த்துறாரு. யாராவது அந்த மாதிரி இருந்தா மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவார். கண்ண மூடி ஒரு நிமிஷம் ஜெபிங்க விஷயம்.
நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். ஞானமும் வெளிப்பாடு தருகிற தூவியாளர் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இருதயத்தில் உள்ளவற்றை காண்கிறவரை நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஊடுருவி பார்க்கிற நித்திய பிதாவை நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவன் எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் ஏற்ற தக்க பலனை தருகிறவரை நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இருதயத்தின் எண்ணங்களை எல்லாம் காண்பவரை மக்கள் நன்றி சொல்லு. உள்ளத்தின் எண்ணங்களையும் நினைவுகளை சீர்தூக்கி பார்க்கிறவரையும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இதை மன்னிப்பு கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கடவுள் ஒப்பு கொடுக்கிறான். மத்தேயு 15:13 என் விண்ணக தந்தை நடாத எந்த நாற்றும் வேரோடு பிடுங்கப்படும் இந்த வாக்கு இந்த பிள்ளைகளுக்கு வைக்கிறேன். நான் இந்த இறைவாக்கின் வழியாக கிறிஸ்து நடாத எல்லா நாற்றுகளும் வேரோடு பிடுங்கப்பட்டு நரகங்களில் ஊன்றிக்கொள் இயேசுவின் நாமத்துல கடினப்படுத்தும். தேள்களையும் பாம்புகளையும் மிதிக்கவும் வகையின் வல்லமை அனைத்து வெள்ளைகளுக்கு அதிகாரம் தந்தீர் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவைகளால் ஒரு தீங்கும் செய்ய இயலாது என்ற அதிகாரத்தை தந்தவரை உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா பயத்தின் ஆவிகள், எல்லா மன கசப்புகளை கொண்டு வர பொல்லாத அந்தகாரம், எல்லா ஈவில் ஸ்பிரிட், எல்லா ஹைடிங் ஸ்பிரிட்டுகள், எல்லா வைண்டிங் ஸ்பிரிட் இயேசுவின் நாமத்தினால் முற்றிலுமா பிள்ளைகளுக்கு வெளியேறுகளை கட்டளையிடுகிறோம். மனதின் வேதனைகள் அப்பா, மன கஷ்டம், மனதில் உள்ள வேதனை ஒவ்வொரு நாளை நீங்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்த பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் ஏதோ உங்கள் உடல் கடவுளின் ஆலயம் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் கூடிக்கொண்டு அந்த வாக்கை வைக்கின்றார்கள். இந்த இறை வாக்குக்கு எதிராக செயலாற்றுகிற எல்லா அந்தகார வளங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகிறோம். ஆண்டவர், இதோ கடவுளின் ஆலயமாகிய இந்த பிள்ளைகளின் மீது, இதோ கடவுளின் ஆவியார் கூடிக்கொண்டிருந்த பிள்ளைகளுக்குள் யார் மீதும் சாத்தானுக்கோ பாவத்திற்கோ வியாதிக்கோ கால சூழல் எந்த மாற்றங்கள் அதிகாரம் மேல் இயேசுவின் நாமத்தில் முத்திரை எடுக்கிறோம். ஆண்டவர் உம்முடைய மகிமையால் உம்முடைய சமாதானத்துல ஒவ்வொரு பிள்ளைகள் இந்த குடும்பங்கள் ஒவ்வொரு நிரப்பப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நீர் தந்த மீட்பின் மகிழ்ச்சியால் ஒவ்வொரு அந்த நாளையில் நிரப்பப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த அன்பு ரோமர் 5:5 படி ஆண்டவருடைய உள்ளங்களில் இந்த நாளில் பொழியப்பட்டுள்ளதை மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, திருமொழிக்கு நாளிலே நீர் பொழிந்த கடலின் அன்பு ஒவ்வொரு இருதயங்களும் நாளிலே வெளிப்படும் இயேசுவின் வல்லமையை ஜெபிக்கிறோம். அப்பா, 1 பேதுரு 2:24 படி சிலுவையில் நம் பாவங்களை ஆண்டவராக இயேசு தம் உடலில் சுமந்து தீர்த்தார். நாம் பாவத்திற்கு இறந்து நீதிக்காய் வாழும் பொருட்டு இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். இந்த வாக்கை வைக்கணும். இந்த இறை வாக்கின் வழியாக ஆவி, ஆத்மா, சரீரங்கள் எல்லா வியாதிகள் இந்த நாளில் நீங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஒவ்வொரு முற்றிலுமாய் நேர்த்தந்த நிறைவாழ் இந்த நாளையை பெற்றுக்கொள்ள முடியாது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே. அப்பா பிதாவே, எங்களுள் வல்லமையாய் செயலாற்றுபவர், நாங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக திருச்சபையில் தலைமுறையாய் மக்கள் மாற்றி உண்டாகட்டும். ஆவியானவரே, என்னிலிருந்து பேசினரை மக்கள் நன்றி சொல்லுது. ஒவ்வொருக்கு ஒரு மனம் தந்தவரை மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இந்த நாளில் எபேசியர் 1:3 படி பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரை